வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஏழுமலையான் கோவில் சம்பிரதாய முறைப்படி ஆடி மாதம் கடைசி நாளில் ஒரு ஆண்டிற்கான கணக்கு முடிக்கப்பட்டு புதிய கணக்குகள் துவங்கப்படும். இந்த ஆண்டிற்கான கணக்கு முழுவதும் ஏழுமலையான் முன் படிக்கப்படும். இதனை ஆடிவார ஆஸ்தானம் என்று அழைப்பர். இந்த ஆண்டு ஆடி மாதம் நேற்று நிறைவடைந்ததால் ஏழுமலையான் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து கொடுக்கப்பட்ட பட்டு வஸ்திரத்தை ஊர்வலமாக எடுத்து சென்று ஏழுமலையானுக்கு சமர்ப்பித்தனர். கோவில் மணிமண்டப கருடாழ்வார் சன்னதி எதிரே மலையப்ப சுவாமி சர்வபோபால வாகனத்தில் எழுந்தருளினார். மாலை பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்பக விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவிந்தா கோஷம் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை SS காலனி பகுதியில் உள்ள காணியாளன் ஸ்ரீ பொன்முனியாண்டி சுவாமி கோயில் 77ஆம் ஆண்டு உற்சவ விழா கடந்த ஜூலை 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஜூலை 15ஆம் தேதி நடைபெற்ற உற்சவத்தில் சுவாமிக்கு 16 வகை வாசனை திரவிய சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அன்னதானம் இன்று நடைபெற்றது. SS காலனி இன்ஸ்பெக்டர் புலிக்குட்டி ஐயனார், மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர் சரஸ்வதி கருப்பையா உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது.